அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி எதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் சின்ன வாண்டு முதற்கொண்டு பெருசு வரைக்கும் புறையோடி போயிருக்க ஒரு வியாதி. அந்த வியாதி பற்றி எல்லாருக்கும் இந்த வியாதி பாதிச்சிருக்கு. இதில் என்ன கொடுமைன்னா, அந்த வியாதி பாதித்தவங்கள எதுவும் பண்ணாது, ஆப்போசிட் பார்ட்டிங்களை அது உண்டு இல்லைன்னு பண்ணிடும். எப்பேற்பட்ட வியாதி பாருங்கள். நார்மலாக வியாதி பாதித்தவங்கள தான் பாதிக்கும். ஆனால் இது பாதித்தவங்க நல்லா இருப்பாங்க, ஆப்போசிட்டில் மாட்டுறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் செத்தாங்க. இது என்னன்னு சொல்லி தெரியுதுங்களா? அதுதான் கிண்டல், பாடி ஷேமிங். அதில் குறிப்பிட்டு சொன்னால் பாடி ஷேமிங். இது உலகத்தில் எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கு. இங்கெல்லாம் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. அதில் மெச்சூர்டானவங்க மட்டும்தான் அதெல்லாம் செய்யாமல் பாலிஷாக நடந்து போயிட்டாங்க. இப்போ நான் இந்த ஆம்பளைங்களும் இல்லை ஒரு பெண்களும் சேர்ந்துட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு சோப்பலாங்கி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான், அவனை வச்சு செய்வாங்க. அவன் பாதிக்கப்பட்டிருப்பானா மாட்டானா சொல்லுங்கள்? கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பான். ஆனால் அது பெரிய லெவலில் போகாது. அதுக்கு காரணம் என்ன? இது நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஏதோ கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு ஆறுதல் அவனே தேடிப்பான். ஃப்ரெண்ட்ஸ் தானே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தேடிப்பான். கொஞ்சம் பாதிப்பு இருக்கும், இல்லாமல் இருக்காது. பட் ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஒரு ஆறுதல் அவனுக்குள்ளே வந்ததுனால அது அவனை ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனாக மாற்றாது. ஆனால் இதையே அந்த 5-6 பேர் தேர்ட் பார்ட்டியை கிண்டல் பண்ணும்போது அது எவ்வளோ பாதிப்பை உண்டு பண்ணு யாருக்கும் இது வரைக்கும் தெரியல. தெரிஞ்சும் அதை பற்றி கவலைப்படுறதாகவும் தெரியல. நம்ம இப்படி செய்கிறோமே, நம்ம செய்கிறது தப்பு அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை. அதுதான் மிகப்பெரிய வருத்தமான செய்தி. அது எந்த அளவுக்கு பாதிக்குது ஒவ்வொருத்தவங்களையும் தெரியுதுங்களா? இப்போ என்ன எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நான் சின்ன வயசில் கும்பகோணத்தில் சிறிய மலையில மேல்நிலைப் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கும்போது வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் நடந்தே போவேன். அந்த காலம்னா நான் எப்போ 10 படித்தேன், ஐ திங்க் 1985. அப்போ 6th படித்தேன். சரியாக நான் வருஷம் ஞாபகம் இல்லை. அப்போது 89ல் 10th முடிச்சேன்னு வச்சிங்களேன். 6th படிக்கும்போது நான் சொல்கிறேன். அது நடந்து போகும்போது ஒவ்வொரு தெருவுலையும் அவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்க என்ன. இப்போ ரோலர் உருண்டு வருது பாரும்பாங்க, அங்கே பாரு டயரில் காற்று இல்லைம்பாங்க, இந்த மாதிரி என்னென்னமோ சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட்டு ஒன்றும் தெரில. அது டெய்லி அது நடக்க என் மனசெல்லாம் கொஞ்சம் ஏதோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என்ன பண்ணுவேன், எங்கே கூட்டம் இருந்தாலும் அந்த பக்கம் போகாமல் தூரக்கவே பார்த்துருவேன், எங்கேயா கூட்டமாக நிற்கிறாங்களான்ட்டு. அப்புறம் சுற்றிக்கிட்டு போவோம். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன். அதுமாதிரி எங்கே கூட்டம் இருந்தாலும் அந்த வழியாக போக மாட்டேன். இது அந்த பாதிப்பும் வந்துச்சு. ஸ்கூலில் போய் வாத்தியார் பாடம் நடத்தும் போது பாடம் கவனத்தில் பதியாது எனக்கு. அதே சிந்தனை தான் வரும் எனக்கு. நம்மளை இப்படி இன்றைக்கி யார் இப்போ ரிட்டன் போகும்போது நான் நிம்மதியாக வீட்டுக்கு போவானா மாட்டேனா, இந்த தாட்டே எனக்கு ஓடிட்டுருக்கும். இந்த தாட்டே போயிட்டுருக்கும்போது பாடத்தில் கவனம் சுத்தமாக பதியலை. இதனால் அப்புறம் போய் இன்றைக்கி என்ன எடுத்தாங்களோ மனப்பாடம் பண்ணி ஜஸ்ட்டு பாஸ் தான் எல்லாமே. ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். அதுக்கு முழு காரணமும் அந்த பாடி ஷேமிங் தான். அந்தளவுக்கு நொந்து போயிருந்தோம். ஆனால் எனது அதுக்கு மேலே பெருசாக வளர விடலை. அது என் லக்குன்னு நான் சொல்ல முடியும். காலேஜுக்கு போனதுக்கப்புறம் அதை நான் அஃபெக்ட் ஆகலை, என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு நம்ம லைஃப் இது இப்படி வீணாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒழுங்காக படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி நல்லபடியாக வந்துட்டேன். இதில் நான் பாதிப்பு அடைஞ்சாலும் முழுசாக அடையலை. ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சு வெளில வந்துட்டேன். ஆனால் இப்படி வெளில வராதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை, லட்சக்கணக்கில் இருக்காங்க. அதில் இறந்தவங்களும் உண்டு, தொடர்ந்து மனநல பாதிக்கப்பட்டு அவங்க லைஃபே மனநோயால் வாழறவங்களும் உண்டு. இது எதனால் நடக்குது பாருங்கள். உங்கள் 5 நிமிஷம் கிண்டலால் 5 மினிட்ஸ் நீங்கள் கிண்டல் பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. ஆனால் அவங்க லைஃபே அதை காலி பண்ணிடுது. அதை இறந்து போனவங்க எத்தனையோ பேர் சொல்லலாம். அப்படி இறந்து போகிறவங்கள அப்பா அம்மா கதி என்ன யோசிச்சு பார்த்தீங்களா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், அதோட வழி என்னன்னு புரியும்.
அதை விட கொடுமை அந்த லைஃப் வாழுறாங்க பாரு மனநோயாவே. அவங்க ஏதாவது ஒரு இதுலேருந்து அவங்க லைஃபை எதுவுமே வேலைக்கு போக முடியாது, இது பண்ண முடியாது. அவங்கள பாதுகாக்க வேணா ஒரு ஆள் எப்போதும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கணும். இல்லைனா எங்கேயாவது ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விட்ருவாங்க. அவங்க லைஃப் எப்படி போகுது பாருங்கள். இல்லைன்னா அப்படியே இல்லைனாலும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களால ஒரு இது இருக்காது, ஒரு ஆர்வம் இருக்காது, வாழறது ஆர்வம் இருக்காது, ஏனோ தானோன்னு வாழ்வாங்க. அதனால் அவங்களால ஷைன் பண்ண முடியாது, லைஃப்பில் பெரிய ஆளாக வர முடியாது. இது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்களா யாராவது? நம்ம பண்ணுற சின்ன தப்பு அடுத்தவங்க லைஃப்பை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு சொல்ல பாருங்கள். இதை தயவுசெய்து ஒவ்வொருத்தவங்களும் திங்க் பண்ணி பாருங்கள், நினச்சி பாருங்கள். நாம் இன்றைக்கி 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக ஒரு லைஃபே வாழா போதே செய்யலாமா செய்யக்கூடாதா யோசித்து இந்த வீடியோ பார்க்குறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த பாடி ஷேமிங்கோட கொடூரம் எவ்வளோ இது இருக்குன்னு சொல்லிட்டு, இது நான் நிறைய கொடூரங்கள் பார்த்துருக்கேன், எல்லாத்தையும் சொல்ல விரும்பலை. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், பாடி ஷேமிங்காக எவ்வளோ எஃபெக்டாக இருக்குன்னு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், அதில் தெரியும். அந்த அவேர்னஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. இது மாதிரிலாம் செய்யாதீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சேருங்க. கொஞ்சம் 4 பேரை நீங்கள் திருத்துங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 4 பேரை திருத்துங்க. நன்றி, வணக்கம்.